அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் மாமியோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு அவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தாராளமாகவே ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா போட்டு எல்லாத்தையும் வதக்குங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, லாஸ்ட்டாக ஒரே ஒரு தக்காளி வெட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இதே எண்ணெயில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்து நீங்கள் வதக்கிக்கிட்டு அதே எண்ணெயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் நீங்கள் புளி தண்ணியும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த ரெசிபி ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் கடுகும் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறமா வெந்தயத்தையும் போடுங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய், அதையும் போட்டு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். எண்ணெயிலேயே வதக்குங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வேகணும், வதங்கி. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அது வரைக்குமே அதை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த பேஸ்ட் கூட வெள்ளை எள்ளு அதையும் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதித்து வந்த உடனே வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக வரும். அப்புறம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்